ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான மசாலா கலவையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட்டு தான். இப்போ காவேரி கங்கா கிட்ட பேசினதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க. விஜயோட பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஏற்கனவே எதுவும் கடையில் வாங்கினது காசு கொடுத்து வாங்கினதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால செம்ம சர்ப்ரைஸாக காவேரி விஜய்க்கு பரிசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி குமரன் இப்போ பெரிய செலிபிரிட்டியாக மாறிட்டார். அதுக்கு விஜய் செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் ட்ராக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நிவின் யமுனாவை பற்றி இன்றைக்கான எபிசோடில் எதுவும் காட்டல. நாளைக்கான எபிசோடில் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டோரியும் வச்சு ஒரு மசாலா கலவையாக கொண்டு போனால் தான் இந்த வாரத்துக்கான ஸ்டோரி எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி தான் கொண்டு போவாங்கிறது நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணது தான். அதனால் நாளைக்கான எபிசோடில் ஒருவேளை நிவின் யமுனாவை பற்றி ஏதாவது கொஞ்சம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு ஏதாவது பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வர மாதிரியும் வெண்ணிலா சம்மந்தமாகவும் கொஞ்சம் காட்டுவாங்கன்னு வச்சிங்களேன். சரி, இப்போ நம்ம மெயின் ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ காவேரி இங்கெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்ட பேசி டல்லாக இருப்பாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே மென்டல் ராகினி பார்த்துருவாங்களா? மென்டல் ராகினி பார்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே அந்த ஒரு இது பேசிக்கிட்டே இருப்பாங்களா, நீ ஃபோன் பண்ணுறியா நான் ஃபோன் பண்ணட்டுமான்னு சொல்லி பேசி இரிட்டேட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி எதுவும் காவேரிகிட்ட பேசி ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. சரி, என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரியே நமக்கு கொண்டு போனாலும் அடுத்து ஒரு நாள் 2 நாளில் பார்த்தா, அதான் நாளை மறுநாள் எபிசோடுக்குள்ளாரையே விஜயோட பிறந்தநாள் விஷயமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. விஜய்க்கு என்ன பரிசு கொடுப்பாங்க காவேரி அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை தான் பரிசாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்க ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்கும்போது கங்கா கிட்ட கூட காவேரி பேசும்போது, அதாவது வெண்ணிலாவை அந்த மாதிரி பார்க்கும்போது என்னால் மனசே தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் விஜய் எனக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இப்போதைக்கு கங்கா பேசினதுனால தான் காவேரி கொஞ்சம் சமாதானமாக இருக்காங்க. ஆனால் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை. இந்த பக்கத்து நிவின் யமுனா சமாதானம் ஆகிட்டாங்க, குமரன் செலிபிரிட்டி ஆகிட்டார், சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா, அடுத்து காவேரி விஜய் வெண்ணிலா இவங்களுக்குள்ளார ஸ்டோரியே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால அடுத்து புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை உள்ளே கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அது கண்டிப்பாக எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஸ்டோரி ஹிட்டாக போய்கிட்டு இருந்தப்போலாம் எமோஷனல் மூமெண்ட்டை வச்சு தான் ரொம்ப ஹிட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஸ்டோரி ரொம்ப ஆவரேஜாக கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அதாவது மகாநதி பார்க்குற நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் ஸ்டோரி எப்படி முடிக்கிறாங்க, அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.